மலரின் மனமென மனதின் நினைவென கல்புணல் ஆகாத கடவுளின் இறை சமூகமே, இன்று நம் இல்லத்தின் இனிய நாள். பொன்விழா, வெள்ளி விழா மற்றும் குடும்ப விழா ஆகிய முப்பெரும் விழாவினை சிறப்பிக்கும் மகிழ்வின் நாள். இந்நாளை சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். சிறு விதையின் உள்ளிருந்து விரிந்து கிளை பரப்பி விண்தொடர வளரும் மாபெரும் மரமாய் நின்று வாழும் இறைவனின் பணி செய்ய தன்னை அர்ப்பணித்து ஆண்டுகள் 50 ஆனதால் பொன்விழா காணும் நம் அருள் தந்தை கே.ஏ. ஆரோக்கியசாமி அவர்கள் துன்பக்கேணியில் தத்தளிக்கும் மக்களின் துயர் துடைத்தவர். தந்தையே, நீவீர் ஆலயங்கள் பல கண்டு அருப்பணி ஆற்றி ஆன்மாக்கள் ஆண்டவரில் மீட்படையச் செய்தீர். ஏழ்மையையும் தூய்மையையும் துறவின் இரு கண்களென கொண்டு இன்று வரை பரிசுத்தம் காத்தீர். பசியென வந்தவருக்கு புசியென உணவுடன் உன்னத இறைவனின் திருவுடல் திரு இரத்தத்தை தந்து ஆன்ம பசியையும் சேர்த்தே தணித்தீர். தேவ அன்பால் தூய பணி செய்ய இந்நாள் வரை தேக பலமும் நிறைந்த நாணமும் அருள் வரங்கள் பலவும் தந்து ஆசீர்வதித்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் இறைவனின் இதயத்துள்ளே இன்னிசை கீதமென புதுப்பாதை படைத்து வரும் அருள் தந்தை ஆண்ட்ரூ ஸ்டீபன் அவர்களே, தந்தை இயேசு கருவிலை உமை தேர்ந்து மறைபணி ஆற்றிய ஆண்டுகள் 25 ஆனது. உருவிலா இறைவனையே உளமதில் நம்பிக்கொண்டு மக்கள் உள்ளங்களில் நடை போட்டீர். உம் கள்ளமில்லா சிரிப்பும் கபடமில்லா பேச்சும் எளிய உள்ளமும் கவரும் அன்பும் உம் பணியின் சிறப்பாய் அமைந்ததே. வெள்ளி விழா காணும் நாயகரே, புனித தொன்போஸ்கவின் வழி தோன்றலே, உம்மையும் வாழ்த்துகின்றோம். உம்மை காக்கும் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். எம் தந்தையோடு இணைந்து தங்களது வெள்ளி விழாவினை சிறப்பிக்கும் அனைத்து தந்தையருக்கும் எங்கள் அனைவரின் வாழ்த்தும் ஜெபமும். உங்கள் அனைவரோடும் தந்தையின் அன்பும் அண்ணல் இயேசுவின் உள்ளுயிரும் ஆவியானவரின் ஆசியும் அன்னை மரியாளின் அரவணைப்பும் என்றும் இருக்க வேண்டுகின்றோம். ஆன்மீக குருக்களாய், இணை பங்கு தந்தையராய், இளைஞர்களின் வழிகாட்டியாய், சிறந்த ஆலோசகராய், பங்குத்தள பொறுப்பு பணிகளை பொறுமையாய் ஆற்றி மறையுரையால் மனங்களை கவர்ந்த நீங்கள் இன்னும் பல மணிவிழா, வைர விழா, நூற்றாண்டு விழா என காண இறைவன் அருள் புரிய வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். நட்புகளை உருவாக்குவதும் உருவான நட்புகளை உறுதிப்படுத்துவதும் மனம் திறந்த பேச்சுக்களே. ஆம், அதன் அடையாளமாகத்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று கூடி குடும்ப விழாவினை சிறப்பிக்கின்றோம். குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை. பாசமும் நேசமும் சேர்ந்து நெய்யப்பட்ட ஓர் அற்புத ஆடை. உணர்ச்சிகளின் வடிகால், உறவுகளின் உயிரோட்டம். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்றார் ஒரு அறிஞர். குடும்பம் ஒரு விளைநிலம் என்கிறார் இன்றைய சிந்தனையாளர். நம் குடும்பம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. நம் குடும்பங்களில் இறை பிரசன்னத்தை நமது குடும்ப உறுப்பினர்களின் இன்ப துன்ப தேவைகள், பிரச்சனைகள், தோல்வி, வெற்றி, சுமைகள் இவை அனைத்திலும் பங்கு கொள்கிறோம் என்பதை நமது வாழ்வால், வார்த்தையால், செயல்பாடுகளால் வெளிப்படுத்துகின்றோம். என்றும் இதே உறவோடும் அன்போடும் பகிர்வோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடு வாழ இரரலை வேண்டுவோம். இந்நாளின் விழா நாயகர்களை கும்பம் ஆராத்தி எடுத்து வரவேற்று நம் குடும்பங்களில் இறை பிரசனம் என்றும் மிளிர அருள் வேண்டி பொன்விழா, வெள்ளி விழா சிறப்பிக்கும் அருள் தந்தையர்கள் நம் குடும்ப தலைவி அம்மா அவர்கள் குத்துவிளக்கேற்றி இறையாசிர் வேண்டி இத்திருப்பள்ளியில் இணைந்து ஜெபிப்போம். இறைவனின் அன்பு பிள்ளைகளாய், இயேசுவின் நல்ல நண்பர்களாய், இறைவனின் அன்பு பிள்ளைகளாய்,
இயேசுவின் நல்ல நண்பர்களா இறைவனில் வாழும் வர வேண்டி ஜெபித்தே இல்லம் நாம் செல்வோம். ஜெபித்தே இல்லம் நாம் செல்வோம். இறைவனின் அன்பு பிள்ளைகளா, இயேசுவின் நல்ல நண்பர்களா. அவர் நினைவாக செய்திடவே அழைக்கும் அன்பு பழியுதுவே. இணைவோம் ஒன்றாய் அவரை தொடர்ந்து புதுயுகம் நாம் செல்வோம். இணைவோம் ஒன்றாய் அவரை தொடர்ந்து புதுயுகம் நாம் செய்வோம். இறைவனின் அன்பு பிள்ளைகளா, இயேசுவின் நல்ல நண்பர்களா. வாழும் காலம் எல்லாமே நிலைக்கும் நல்ல பழியுதுவே. இணைவோம் ஒன்றாய் அவரை தொடர்ந்து புதுயுகம் நாம் செய்வோம். இணைவோம் ஒன்றாய் அவரை தொடர்ந்து புதுயுகம் நாம் செய்வோம். இறைவனின் அன்பு பிள்ளைகளா, இயேசுவின் நல்ல நண்பர்களா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு பிறந்த அந்த நற்செய்தியை கொண்டு வந்தது போல இதோ எங்களுக்கு மாபெரும் ஒரு அன்பு நற்செய்தி கிடைத்திருக்கின்றது. அது என்னவென்றால், ஆண்டவர் இங்கிருக்கின்ற அத்தனை குருக்களையும் துறவரத்தாரையும் பொதுநிலையினரையும் நம்பிக்கையோடு வழிநடத்தி இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக பொன்விழா குருத்துவ அருட்பொழிவிலே காணும் அருட்தந்தை K.A. ஆரோக்கியசாமி நம்முடைய பங்கிலும் பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றார். அவருடைய அந்த குருத்துவ பொன்விழாவிற்கு நன்றி கூறுகின்ற ஒரு விழாவாக இந்த திருப்பலியை நாம் ஏற்று நடத்துவோம். அத்தோடு 25 ஆண்டுகளாக 1996 ஆண்டு மே 24ஆம் தேதி அருட்தந்தை கமிலஸ் அவர்களுடைய கையிலே நாங்கள் சலேசிய துறவர வார்த்தைப்பாட்டை எடுத்துக்கொண்ட குருக்கள் நாங்கள் இங்கு இருக்கின்றோம். மேலும் எங்களோடு அந்த வார்த்தைப்பாடை ஏற்றிய மற்ற குருக்களும் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இணைந்து அருட்தந்தை ஆண்ட்ரூவோடு இணைந்து இந்த ஞானப்பிரகாசியர் ஆலயத்திலே நன்றி திருப்பலியாக இதனை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்றோம். ஏனென்றால் அன்னை மரியாள் சொன்னது போல ஆண்டவனுடைய வல்லமையால் பல அரும் செயல்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நடந்திருக்கின்றன. நாங்கள் அரும் பெரும் செயல்கள் செய்யவில்லை, மாறாக ஆண்டவர் வல்லமையோடும் நம்பிக்கையோடும் அரும் பெரும் செயல்கள் எங்கள் வழியாக புரிந்திருக்கின்றார். அதற்கு நாங்கள் நன்றியாக இதனை ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவனுடைய சித்தத்தை நடத்திடவும், இளையோரை நல்வழி காட்டிடவும், இறையரசை நிறுவிடவும் இந்த 25 ஆண்டுகால துறவற வாழ்வை நடத்தியிருக்கின்றோம். முடித்தவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் இன்னும் இந்த வாழ்வை தொடர்ந்து அடியேற்றி இருக்கின்ற புதிய குருவும் இங்கு இருக்கின்றார், அருட்தந்தை ராஜசேகர், ஹைதராபாத் ப்ராவின்ஸ். மேலும் அனைத்து துறவரத்தாருக்கும் இங்கு இருக்கின்ற குருத்துவத்தில் மட்டுமல்ல, துறவரத்திலும் மட்டுமல்ல, பல வெள்ளி விழாக்களையும் பொன் விழாக்களையும் கண்ட பொது நிலையினரும் குடும்ப வாழ்விலே நீங்கள் ஒற்றுமையாக நிலைத்திருக்கின்றீர்கள். இதையெல்லாம் இணைத்து குடும்பமாக நன்றி திருப்பலியாக இதனை ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக, நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன், மத்தேயு 28:20 சொன்னது போல ஆண்டவனுடைய வாக்கு தத்தத்திற்கு இணங்க அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழிநடத்துவார் என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் எங்களுக்காகவும் செபியுங்கள். அவருடைய துணையோடு மேலும் நற்பணிகளை இளையோருக்காகவும் ஏழைகளுக்காகவும் செய்ய ஆற்றல் இறைவன் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமது குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று, குறிப்பாக அவருக்கு நாம் நம்பிக்கைக்கு துரோகம் செய்திருந்தால், அந்த அன்பிற்கு நாம் அநியாயம் செய்திருந்தால், அமைதியாக கண்களை மூடி நாம் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எம் இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள எம் துறவரத்தார் மீது நீர் காட்டிய கனிவிரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்த கூடியிருக்கின்றோம். அவரில் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 12 முதல் 17 வரை. என் பிள்ளைகளே,
அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தையை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்று உள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய எண்கிழமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய பதிலுரை பாடலினுடைய வரிகளாக இல்லாவிட்டாலும் ஆண்டவர் இயேசு நமக்கு குழந்தையாக பிறந்திருக்கின்றார். இந்த பிறப்பிலே நாம் அகமகிழ்கின்றோம், அக்களிக்கின்றோம் என்ற வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த பாடலுக்கு செவிமடுத்து இதை தியானிப்போம். கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்தவரமே. கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்தவரமே. கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்தவரமே. கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. ஆரீரோ ஆராரோ, ஆரீரோ ஆராரோ, ஆரீரோ ஆராரோ, ஆரீரோ ஆராரோ. நான் உந்தன் தாயாக, நீ எந்தன் பிள்ளையாய், மகனே ஒன்றே போதும் இந்த உலகில். காலங்கள் மாறினும் மாறாத பாசமாய்
அன்பே நீயும் இந்த அன்னை மடியில். நான் உந்தன் தாயாக நீ எந்தன் பிள்ளையாய், மகனே ஒன்றே போதும் இந்த உலகில். காலங்கள் மாறினும் மாறாத பாசமாய், அன்பே நீயும் இந்த அன்னை மடியில். மகனே என்று நான் அழைக்க உன் பிஞ்சு உள்ளம் துள்ள கண்டு நான் மகிழ்வேன். உறவே என்று நீ அழைக்கும் அந்த நேரம் என்று என்று பார்த்திருந்தேன். என் குட்டியாமுதே என் கொள்ளை சிரிப்பே, தொட்டித் தவழும் என் கொள்ளை அழகே. என் குட்டியாமுதே என் கொள்ளை சிரிப்பே, கொட்டித் தவழும் என் கொள்ளை அழகே. கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்தவரமே. கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. தந்தையே நான் உந்தன் தந்தையே நான் உந்தன் சீடனா என்றென்றும், உமது விருப்பம் போல் எல்லாம் நிகழும். விந்தையே நிகழ நீரிங்கு வந்தீரே, அதுவே உம்முடைய சித்தமாகட்டும். தந்தையே நான் உந்தன் சீடனா என்றென்றும், உமது விருப்பம் போல் எல்லாம் நிகழும். விந்தையே நிகழ நீரிங்கு வந்தீரே, அதுவே உம்முடைய சித்தமாகட்டும். தோளில் என்னை நீ சுமக்கும் அந்த நேரம் என்னில் என்றும் ஆனந்தமே. காலம் உள்ள நாள் முழுதும் உன்னை மட்டும் நான் என்றும் போற்றிடுவேன். என் இயேசு ராசா, என் அன்பு ரோசா, என் உள்ளம் முழுதும் நீ தங்க ராசா. என் இயேசு ராசா, என் அன்பு ரோசா, என் உள்ளம் முழுதும் நீ தங்க ரோசா. கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்தவரமே. கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ. அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியின் மேல் என்னையவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேல்
என்னையவர் அபிஷேகம் செய்துள்ளார். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆசீர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா எனும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு நமது ஜெபங்கள் அனைத்தையும் இந்த திருப்பீடத்தின் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். தாய் திரு அவைக்காக உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையானது மீட்பின் நற்செய்தியை துணிவுடன் அறிவிக்கவும் உலகின் மீது அவர் கொண்ட அன்பின் விளைவாக இயேசுவின் பாடுகள் மற்றும் உயிர்ப்பிற்கு மகிழ்ச்சியோடு சான்று பகரவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆள்வோர்க்காக மக்களை ஆளுகின்ற பொறுப்பில் உள்ளவர்கள் அதிகாரத்தால் அல்லாமல் அன்பினால் வழிநடத்தவும் தன்னலம் துறந்து பொதுநலனில் அக்கறை கொண்டவர்களாய் நீதியையும் சமத்துவத்தையும் கடைபிடித்து மக்களை முழுமன சுதந்திரத்தோடு வாழச் செய்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொன்விழா காணும் அருட்தந்தை K.A. ஆரோக்கியசாமி அவர்களுக்காக குருத்துவ வாழ்வில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து இறைவனுக்கு நன்றி கூறும் நம் தந்தையோடு இணைந்து இவரின் நலனுக்காக ஜெபிப்போம். குருத்துவ வாழ்வு பயணத்தில் கண்ட எல்லா தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றி இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி குருத்துவ வாழ்வில் 50 ஆண்டுகளை கண்ட எம் தந்தையை தொடர்ந்து நீரோடையோரம் நடப்பட்ட மரம்போல் காத்து வழிநடத்தவும் நல்ல உடல் நலம் தந்து காத்தருள அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெள்ளி விழா காணும் அருட்தந்தை ஆண்ட்ரூஸ் ஸ்டீபன் அவர்களுக்காக வாழ்வை கொடையாக தந்த இறைவன் துறவு வாழ்வில் 25 ஆண்டுகள் இறைப்பணி புரிந்து நன்றி கூறும் இவ்வேளையில் இறைவன் தூய ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் நிறைவாக பொழிந்து தொடரும் பணிவாழ்வில் மக்களின் நல விரும்பியாக இளைஞர்களின் வழிகாட்டியாக இறை மக்களின் ஆன்மீக குருவாக செயல்பட இவருக்கு நல்ல உடல் உள்ள நலம் தந்து வழிநடத்த அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழும் குடும்பம் கோடி நன்மை பெறும் என்னும் வார்த்தைகளுக்கு ஏற்ப ஒன்று கூடி வந்துள்ள எங்களது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். இன்னல்கள் மத்தியில் இன்பமாய் வாழவும், துன்பங்கள் மத்தியில் துணிவுடன் வாழவும், வறுமையின் விளிம்பில் வளமாய் வாழவும்
நோய்கள் மத்தியில் நலமாய் வாழவும் மக்களின் மத்தியில் இறை மதிப்புகளோடு வாழவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்தோருக்காக. உயிர்ப்பின் நம்பிக்கை நாயகனே, எம் குடும்பங்களில் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறந்த எம் சகோதர சகோதரிகளுக்கு விண்ணில் மறுவாழ்வு கொடுக்க அழைத்து கொண்டீர். இவர்களுள் உத்தரிக்கும் நிலையில் உள்ளோரின் குற்றங்களை மன்னித்து உமது விண்ணக பேரின்பத்தில் பங்களிக்கவும், விண்ணில் உள்ளோர் எங்களுக்காக பரிந்து பேசவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டினுடைய இறுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்மை பல விதத்தில் வழிநடத்தி இருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த வேலைகளை நன்றி சொல்லுகின்ற வேலையிலே தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், குறிப்பாக சவால் நிறைந்த நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா, ஒமிக்ரான் இது போன்ற சவால்கள் மத்தியிலே வாழ்கின்ற போது தொடர்ந்து இறைவன் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும். குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி செபிப்போம். இன்னும் சிறப்பாக இங்கு குழுமி இருக்கின்ற ஒவ்வொரு குருக்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்தவர்களுக்காக செபிப்போம். அருட்சகோதரிகள் மற்றும் குடும்பத்தை சார்ந்த நபர்கள், குடும்பத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், குழந்தைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி செபிப்போம். மேலும் இந்த பங்கினை கொசவப்பட்டி பங்கிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், இந்த குடும்பங்களிலே தொடர்ந்து இறை அழைத்தல் நிலவ வேண்டும். இறை அழைத்தலிலே குழந்தைகள் ஈடுபட வேண்டும். ஆன்மீகத்திலே பெற்றோர்கள் அவர்களை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று பக்தியோடு செபிப்போம். குறிப்பாக இந்த 25 ஆண்டுகளாக துறவரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களை வளர்த்தெடுத்த ஒவ்வொருவரையும், ஆசிரியர் பெருமக்கள், பெரியவர்கள், குருக்கள், மாநில தலைவர்கள் மற்றும் நாபிஸ் மாஸ்டர் மற்றும் நாங்கள் ஃபிலாசபி படிக்கின்ற போது எங்களுக்கு அறிவை கொடுத்த குருக்கள், இறை இயல் படிக்கின்ற போது ஊட்டி வளர்த்த குருக்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற வேளையில் அவர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி செபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம், மன்றாட்டுக்களை எல்லாம் அன்னை மரியாளின் ஜெபத்தின் வழியாக தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியராய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். காணிக்கை பாடல். இப்பொழுது புதிய குருவும் அருட்தந்தை ஜோ டேனியல் அவர்களும் காணிக்கையை பெற்று ஆண்டவரிடம் ஒப்படைப்பார்கள். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே, அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றே. இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. உழைப்பினில் வாழும் உள்ளங்களில் என்னையே தருகின்றே. உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்க
மாநிலம் மகிழ நலிவுடன் வாழ வளமதை படைக்கின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன். பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதர சௌரியிலே நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் துறவர குருக்களை இன்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தம்மர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஆற்றலால் உம் அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மேன்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிலும் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது. தூயவர் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, ஓசனா, ஓசனா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியலுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இவ்வுலங்கணியை திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியை நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை எல்லாம் உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைபா சாட்சியர், மற்ற எல்லா புனிதரோடும் நாங்களும் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர்கள் ஆவோமாக. இப்புனிதர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர்,
உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இந்த நேரத்தில் என்னுடைய தந்தை திரு எல்லாரைக்கும், என்னுடைய ஞானத்தாய் ராயம்மாள், என்னுடைய மைத்துனர் டாம்னிக் மற்றும் ஹில்டா என்னுடைய அக்கா மற்றும் குடும்பத்திலே மரித்த அனைவரையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தேன் மலர்களே மனம் வீசவா, விண்ணொளி வீசும் இரவிலே, விண்ணொளி வீசும் இரவிலே, விண்டேவசுதன் என்றாதனவர் பிறந்தார். விண்டேவசுதன் என்றாதனவர் பிறந்தார். காலை தோன்றும் சூரிய உதயம் உன்னை தழுவிட வேண்டும். உனது அழகில் மயங்கும் இதயம் உன்னை அடைந்திட வேண்டும். உனது அழகில் உன்னை அடைந்திடவே. விண்ணாதனே என் தேவனே, உனது வரவால் மகிழும் இதயம் விண்ணொளி வீசும் இரவிலே, விண்ணொளி வீசும் இரவிலே, என் தேவசுதன் என்றாதனவர் பிறந்தார். விண்டேவசுதன்
என் ராஜனவர் பிறந்தார். எங்க வானில் தோன்றும் அதிசய நட்சத்திரம் உன்னை வணங்கிட வேண்டும். உனது உயிரில் கலந்த இதயம் உன்னை சேர்ந்திட வேண்டும். விண்ராஜனே என் தேவனே, விண்ணொளி வீசும் இரவிலே, விண்ணொளி வீசும் இரவிலே, என் தேவசுதன் என் ராஜனவர் பிறந்தார். விண் தேவசுதன் என் ராஜனவர் பிறந்தார். விண் தேவசுதன் என் ராஜனவர் பிறந்தார். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம். அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். அன்பையும் அருளையும் அளித்து என்றும் நம் உடனிருந்து நல்வழியில் நடத்தும் எல்லையில்லா அணுவாய் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனுக்கு சிரம் தாழ்த்தி தாமரை மலரை காணிக்கையாக்கி என் குடும்பத்தினர் சார்பாக இறைவனுக்கு நான் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அன்பு ஆகாயம் போன்றது. ஆரவாரமின்றி அதன் உச்சத்தை தொட்டவர் நம் அன்னையர்கள். உழைப்பு கடல் போன்றது. அச்சமின்றி அதன் ஆழம் தொட்டவர் நம் தந்தையர்கள். அளவில்லா அன்பை சுயநிலமின்றி அளித்து நல் எண்ணங்களை மனதில் விதைத்து தம் இனிய சொற்களால் அர்ப்பணிப்பு வாழ்வின் சிறப்பினை கூறி நம்பிக்கை உரமூட்டி வெறுப்பை அகற்றி வாழ கற்றுத்தந்து எமக்கு முகவரி அளித்த இறைவனின் கொடையாகிய எம் பெற்றோரை வணங்கி கூலை மலர்களால் எம் நன்றியினை உரித்தாக்குகின்றேன். குருத்துவம் என்பது துறவு அல்ல, உறவு. குருத்துவம் என்பது கடமை அல்ல, கடன். குருத்துவம் என்பது அம்பு அல்ல, அன்பு. குருத்துவம் என்பது பலம் அல்ல, பாலம் என்ற வரிக்கிணங்க குருத்துவத்தை இன்முகத்துடன் உள்ளத்தில் நிறுத்தி பொறுமை, கனிவு, பணிவு, தோழமை, தியாகம், நிதானம் கொண்டு அனைவரையும் இறைவழியில் நடத்தி செல்லும் வீரர்களாய் எம் அருமை அருட்சகோதரர்களின் பணி சிறக்க இறைவனை வேண்டி வாழ்த்துக்கள் கூறி எம் எளிய அழைப்பினை ஏற்று வந்தமைக்கு எம் குடும்பத்தின் சார்பாக மகிழ மலர்களை அள்ளித்தந்து நன்றியை தெரிவிக்கின்றேன். நல்ல நண்பன் பாங்கான விளைநிலம், அதில் அறுவடையாகும் வற்றா புதையல் நட்பு. தட்டி கொடுக்க நண்பர்கள் இருந்தால் வேதனை கூட சாதனையாக மாறும். ஆம், இறைப்பணியில் மகிழ்வான தருணங்கள் மட்டுமன்றி
சிக்கல்கள் சவால்களை சந்தித்த சூழல்களிலும் அதை எதிர்கொண்டு வழிநடத்த உறுதுணையாய் நின்ற நண்பர்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக குறிஞ்சி மலர்களை தந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் நாடி செல்லும் போது இன்முகத்துடன் எங்களை வரவேற்று எங்கள் குடும்ப நிகழ்வுகள் அனைத்திற்கும் முழு ஒத்துழைப்பு தந்து வழிநடத்திய பங்கு தந்தை எம்.ஏ. ஆந்தனி அவர்களுக்கு எம் குடும்பத்தின் சார்பாக நெய்தல் மலர்களை கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் பலிபீடத்தை மலர்களால் அலங்கரித்து நமது ஆலயத்திற்கு அழகு சேர்த்த பெருமை நம் அருட்சகோதரிகளுக்கே சாரும். அவர்களுக்கு பவழமல்லி மலர்களால் நான் நன்றி கூறி என் குடும்பத்தின் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது புறநானூற்று பாடல். இன்று உலகத்தை மாற்றக்கூடிய ஆயுதம் ஒன்று உள்ளது, அதன் பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. இத்தகைய மேன்மைமிக்க வாழ்வின் அடையாளமான கல்வியை ஏழை எளிய மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அதன் பொருட்டு செயல்பாடுகளில் பல சவால்களை சந்தித்தவர். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிகளுக்கிணங்க தாம் பெற்ற கல்வியை செல்லும் இடங்களில் எல்லாம் நிலைநிறுத்தி சிறப்பாய் வழி நடத்துபவர். இறைப்பணியில் 50 ஆண்டுகள் கடந்து அருள் தந்தை கே.ஏ. ஆரோக்கியசாமி அவர்கள் இன்று இவ்விழாவினை சிறப்பு செய்தது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. நம் இனிய அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாக செண்பக மலர்களால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிய இசை மனதை அமைதிப்படுத்தும், ஒருமுகப்படுத்தும், செவிக்கு இன்பம் தருவதும் உலகெங்கும் மக்களிடையே நேசிப்பையும் உயிர்ப்பையும் தருவது மக்களின் வாழ்வில் முக்கிய அங்கமாய் திகழ்ந்த இனிய இசை கொண்டு தேர்ந்தெடுத்த பாடல்களால் இத்திருப்பலிக்கு மணிமகுடமாய் அழகு சேர்த்த எம் பாடல் குழுவினர் அனைவருக்கும் மல்லிகை மலர் கொடுத்து என் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அளவில்லாமல் அன்பை வெளிப்படுத்துங்கள், உங்களை விட அழகானவர்கள் இவ்வுலகில் யாரும் இலர் என்பதற்கேற்ப இயல்பினை உடையவர்கள் உறவுகள். நல்ல உறவுகளோடு வாழ்ந்தால் 1000 படைகள் துணை இருப்பது போன்ற பலம் மனதில் உருவாகும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இன்பத்தில் மட்டுமன்றி துன்பத்திலும் உறுதுணையாய் நிற்கும் என் உறவுகள் அனைவருக்கும் அனிச்ச மலர் கொத்து கொடுத்து எம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக, உணவின் சுவை அருஞ்சுவையில் அல்ல, அதை உள்ளத்து மகிழ்வால் பகிர்வதில் உள்ளது என்பதற்கிணங்க இவ்விழாவினை ஏற்பாடு செய்து சிறப்பாய் செய்து உதவிய அண்ணன் பிரிட்டோ, அண்ணன் ஃபிதலிஸ் குடும்பத்தினர் மற்றும் அம்மா அவர்களுக்கு சாமந்தி மலர்களால் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யோசிக்கும் போதுதான் எண்ணங்களும், நேசிக்கும் போதுதான் அன்பும், ரசிக்கும் போதுதான் வாழ்க்கையும் அழகாகிறது. அன்பில் நிலைத்திருங்கள் என்ற வரிகளை மனதில் கொண்டு இன்றைய விழாவிற்கு துணை நின்ற அனைவருக்கும் கற்களாய் சிதறியிருக்கும் சொற்களை கொண்டு நறுமண மலர்கள் பல தூவி எம் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். குருத்துவ வாழ்வில் கடந்த 25 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக பணியாற்றிய அருள் திரு ஆண்ட்ரூ ஸ்டீபன் அவர்களுக்கு சாய் மாமன் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன்.
இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய அருமையான நாளிலே தந்தை கமிலஸ் அவர்கள் சொன்னது போல 3 முத்தாய்ப்பான பெருவிழாவை ஆண்டவருக்கு நாம் நன்றி காணிக்கை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அவர் தந்தை அவர்கள் பஞ்சம்பட்டியிலே பிறந்திருந்தாலும் நம்முடைய மண்ணின் மைந்தராகத்தான் அவர் எப்பொழுதுமே நாங்கள் அவரை அடையாளப்படுத்துகிறோம். பேரருட்தந்தை மறை மாவட்டத்தினுடைய மூத்த அருட்பணியாளர் பேரருட்தந்தை கே ஆரோக்கியசாமி அவர்கள் நம்முடைய ஊருக்கு ஒரு ஒளியாக விளக்காக இருந்திருக்கிறார். எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் கல்வி என்ற அந்த ஒளியின் வழியாக இந்த கொசவப்பட்டி மட்டுமல்லாது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர் அகல் ஒளி ஏற்றி இந்த கல்வியை தந்து கடவுளை அதில் கண்டவர். எனவே தந்தை அவர்களை இந்த நேரத்திலே அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்கள் நன்றியோடு நினைத்து பார்த்து தன்னுடைய நன்றி செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் அவரையும் இணைத்து இறைவனுக்கு அவர் நன்றி செலுத்தியது உண்மையிலே பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே உங்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களை நாம் கரம் தட்டி வாழ்த்துவோம். அடுத்ததாக பொன்னாடையா சாமி, பொன்னாடா சாமிக்கு இதுக்கு நமக்கு அதுதான் பிரச்சனையே. பொன்னாடை குழந்தை தான் சாமி, வாங்கிக்கோங்க நம்ம மேல். நீங்கள் இன்றைக்கி வர சாமியை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நாங்களாம் பயப்படுறோம், ஆனால் இன்றைக்கி விட்ற பயப்பிள்ளைங்க எவருமே பயப்பட மாட்டேங்கிறானுங்க. ரைட், ஓகே, ஃபைன். பிரியமானவர்களே, கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த கரும்பெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு 3ஆம் வகுப்பில் இந்த ஆலயத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்ற அந்த ஞாபகம் வந்தது. அப்போ ஃபாதர் சொல்லுவார், போய் கரும்பு போய் எல்லாருக்கும் வாத்தியார் வீட்டில் போய் ஒடிச்சிட்டு வாங்க அப்படிம்பார். அப்போ நாங்கள் போவோம். அப்போ ஆயா இருப்பாங்க, நல்லா கண்ணாடி போட்ட உங்கள் அப்பாயி தானே அவங்க இருப்பாங்க, பிரிட்டான் என்ற தெரியும். அப்போ ஆயா இருப்பாங்க, சார் இருப்பார். அவங்க எத்தனை கரும்பு வேணுமோ எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு போங்க அப்படிம்போம். நாங்கள் நிறையா மொத்தம் 14 தூணுக்கு 14 கரும்பில் நிறைய கட்டுகளை கூட்டிகிட்டு வருவோம், அங்கேருந்து வெட்டிட்டு வருவோம். ஆக அப்படிப்பட்ட அவங்க தோட்டத்திலே அந்த பகுதியிலே இருந்தாலும் எல்லோருக்கும் அறியக்கூடியவர்களாக எல்லாருக்கும் அந்த ஆசிரியர் வீடு எப்பொழுதுமே பரிச்சயமானவர்களாக இருப்பார்கள். அந்த குடும்பத்திலே பிரிட்டோன் அண்ணனை எல்லாருக்குமே நன்றாக தெரியும். பிரிட்டோன் அண்ணனை தெரியும். ஆண்ட்ரூ அண்ணனை பார்த்துருக்குறேன், நான்லாம் பார்த்துருக்குறேன், ஆனால் ரொம்ப பேசினது கிடையாது. தூய பவுல் குருத்துவ கல்லூரியிலே நாங்கள் உள்ளே நுழைந்த பொழுது அவர்கள் 4ஆம் ஆண்டிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்ட்ரூ அண்ணனை நான் அவரை அப்பொழுதுதான் சந்தித்தேன். போன முறை சரி, உங்கள் வீட்டு விழா நிகழ்ச்சிகள் வருகின்ற பொழுது இந்த வழிபாடுகள் எல்லாம் பார்த்தோம் என்றால் ரொம்ப அற்புதமாக ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அண்ணே தொடக்கத்திலே சொல்லிட்டாங்க, அலைபேசியிலெல்லாம் அணைச்சி வச்சுருங்க, சைலண்ட் மோடில் போட்டு வச்சுருங்க. அப்போ அந்த அளவிற்கு ஒரு இறை பக்தியும் அந்த கடவுள் அன்பும் கொண்ட ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு பின்புலத்தில் வந்தவர்தான் நம்முடைய அருட்பணி அண்ணன் ஆண்ட்ரூ அவர்கள். எனவே அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உளப்பாங்காக, நேர்த்தியாக, மெட்டிகுலஸாக எல்லாமே இருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே தன்னுடைய இந்த துறவற அர்ப்பண வாழ்வில் 25 ஆண்டுகளை அவர் நன்றியோடு இறைவன் அவரை வழிநடத்தி இருக்கின்றார். தந்தை அவர்கள் கமிலஸ் அவர்கள் நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது எங்களுக்கும் அவர் பேராசிரியர் தான். அன்னைக்கு என்ன எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அவர் போவாரோ அதே எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஒரு துளி கூட குறையவே இல்லை. அதே வேகத்தில் தான் இன்றைக்கும் கட 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 கடன்னு அவர் இன்னைக்கு நல்ல அருமையாக இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக தொடக்க நிலையில் புகுநிலையில் அவர் எவ்வாறு ஒரு ஆசிரியராக தந்தையாக இருந்து அறிவு புகட்டினாரோ, ஞானத்தை கொடுத்தாரோ, அதே போன்று இந்த மறையுரையிலே அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்திற்கும் அண்ணன் ஆண்ட்ரூ அவர்கள் சொந்தக்காரராக இருக்கின்றார். அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அவருடைய தோழமை நண்பர்களும் அதே நிலையில்தான் இருக்கின்றார்கள். எனவே
அண்ணன் ஆண்ட்ரூ அருட்பணி அவர்களுடைய பணி இன்னும் ஆண்டவருடைய அந்த மாட்சியிலும் அவர்கள் சபையினுடைய பாதுகாவலர் தொன்போஸ்கோவினுடைய அருள் வழிகாட்டுதலிலும் அன்னை கன்னிமரியாளுடைய ஆதரவிலும் தொடர்ந்து அவர் நற்பணிகளை தேவையில் உள்ளவர்களுக்கு அவர் நிறைவாக பணியாற்ற இங்கு இருக்கக்கூடிய குறிப்பாக நம்முடைய பங்கு தந்தை எம்ஏ ஆண்டனி மற்றும் நம்முடைய கொசவை மணியினுடைய அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் இறை மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஊர் சார்பாக நம்முடைய அண்ணன் சூசை அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றார். ஆகப்பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை தோழமை அருட்பணியாளர்கள், தங்களுடைய அர்ப்பண வாழ்வை கொண்டாடக்கூடியவர்கள், புதிய அருட்பணியாளர் எல்லோருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறும் இன்னும் ஆண்டவருடைய கண்களுக்கு எப்பொழுதும் வியப்பாக இருக்கக்கூடிய வகையில் அருள் வாழ்வு சிறப்படைய தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அன்பார்ந்தவர்களே, இன்று நன்றியான ஒரு உள்ளத்தோடு இருக்கின்ற வேளையிலே குடும்பத்தின் சார்பாக செல்வி நன்றி சொன்னார்கள். என்னுடைய கடமை நன்றி சொல்ல வேண்டியது. ஏனென்றால் 25 ஆண்டுகள் துறவற வாழ்க்கையிலே இறைமகன் இயேசு என்னோடு இருந்து, அன்னை மரியாள் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி இருக்கின்றார்கள். அந்த நாளிலே என்னுடைய நண்பர் குருக்கள் இங்கு இருப்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. தந்தை ஜெய்சிலன் சொன்னது போல இன்றைய நாளிலே அருட்தந்தை KA அவர்கள் இருப்பது மிகப்பெரிய ஆசிர்வாதம். இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் எங்கள் குடும்ப விழாவில் அவர் கலந்து கொண்டார். அந்த நேரத்தில் நான் நினைத்தேன், இந்த குடும்ப விழாவில் அவருக்கு நன்றி சொல்வது எனது கடமை, எனது குடும்பத்தினுடைய கடமை. ஏனென்றால் அருட்தந்தை ஜெய்சீலன் சொன்னது போல இந்த ஊருக்கு கல்வியை ஊட்டி வளர்த்தவர். அது மட்டுமல்ல, எத்தனையோ குருக்களை உருவாக்கி இருக்கின்றார். அதில் நானும் ஒருவன். அது மட்டுமல்ல, அருட்சகோதரிகள் இந்த கிராமத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் அருட்தந்தை KA ஆரோக்கியசாமி அவர்கள். ஏறக்குறைய 28 ஆண்டுகள் 27 ஆண்டுகள் நமது இந்த கிராமத்தில் இருந்திருக்கின்றார். ஆன்மீக குருவாக அந்த பள்ளியை உருவாக்கியது மற்றும் பிஎட் காலேஜ் உருவாக்கியது, ஹாஸ்டல் செமி ஆர்ஃபன்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கியது. அது மட்டுமல்ல, அவர் மூலமாக இந்த மறை மாவட்டத்திற்கே, திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கே பெரிய ஒரு பொக்கிஷமாக தந்தை அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்னும் சிறப்பாக எனது குடும்பத்திற்கு, என்னுடைய ஆயா, பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு, குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். நான் பணி செய்த இடங்களெல்லாம் வந்து பார்த்து என்னை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு 50 ஆண்டுகளுக்கு உருவாக இருப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இருப்பினும் ஆண்டவர் அவரை நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த வயசுலேயே அவருக்கு நிறைய பணம் இருக்குது. அவர் சொல்கிறது அமெரிக்கா சாமியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஊரில். அவருக்குன்னு காரு கிடையாது, அவருக்குன்னு எந்த ஒரு பொருளையும் வச்சுக்க மாட்டார், எந்த பொன்னாடையோ பரிசோ விரும்ப மாட்டார். இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் கொடுக்குற பரிசு உங்கள் ரூமில் இருக்கணும், அன்னை மரியாள் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நன்றியான ஒரு உள்ளத்தோடு லூர்து அன்னையினுடைய சுரூபத்தை தந்தை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். பாசத்தோடு இதை ஏற்றுக்கொள்ளும்படி அன்போடு உங்களை அழைக்கின்றேன். பிரிட்டோ அவர்கள் இந்த சுரூபத்தை தந்தை அவர்களுக்கு வழங்குவார்கள். என்னுடைய சித்தப்பா அருட்சகோதரர் ஞானப்பிரகாசம் நம் மத்தியிலே இருக்கின்றார். Praise the Lord. Louder please. Praise the Lord. Praise the Lord.
dear respected Reverend Father Andrew, Silver Jubilearian, and dear respected Reverend Father Arakiswamy, the Golden Jubilearian, all these priests, and this our member of families, all are here gathering here in the mosque. We are respecting. We are this our Thanksgiving Mass held here. You participated here, but here this my dearest Andrew. For the past 25 years, I didn't see him. But yes, when I was in Madhya Pradesh, they told me there's going to be ordinate. You come and participate. At the night, since I am far away, I couldn't come and meet him. So that's why today, this 3 days back, they told me there's a celebrating Silver Jubilee. How this is fast, the days are passing very fast. So that's why I come and participate here. Because for the past 20 years, more than 20 years, I was in the north, Bangalore, Madhya Pradesh, and Maharashtra, and Andhra. Only this in the month of August only I came over here. This at the time, I was not transferred here. I asked him at the time of Corona period, all are moving, so many deaths is going on in the north. So at that time I asked my Superior General, this I want to go to be transferred to Tamil Nadu, my native. But no, you should be there. No, nobody is coming there. No, otherwise you must come here. You must participate. You must come to. I want to prepare this place, Dindukal. But he has posted me in Tuticorin. No, I don't like Tuticorin as a principal. I want to do service here. Then only I got the time. Really, I appreciate the 25 years jubilee. This is very difficult on a religious life. You are thinking it's very easy. No. By experience my life. 25 years being as a priest, being a religious, it's very difficult. So many difficulties coming here and there. So many abuses coming here. Jealousies we have here. So that's what we have to overcome. This is all this given by only by given God. Jesus, with Jesus only we get it everything. So that's why this we really appreciate St. Paul, Romans letters 8 verses 35 to 37 reads, who will separate us from the love of Christ? Whether affliction, destruction, persecution, nakedness, hungry, peril, or sword. For all this we conquered through His grace. So really appreciate, by your prayers only, we can proceed priesthood life and religious life. So this day, I have been transferred to the college. This is Sacred Heart College here as Superior. This on behalf of Superior, our brothers. There's our preface. There's congrats and wear the shawl, honoring by wear shawl to Father Andrew, the Silver Jubilearian. Thank you. அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நன்றியான ஒரு உள்ளத்தோடு பிரதர் ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு நன்றி. இருக்கின்ற தந்தையர்களுக்கு விரைவாக நன்றி சொல்லிவிடுகிறேன். முதன்முதலாக அருட்தந்தை கம்மில்லஸ் 25 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் எங்களுடைய முதல் வார்த்தை பாட்டினை அவர்தான் மாநில தலைவராக, சென்னை திருச்சி சலேசிய மாநில தலைவராக இருந்தார். அன்று அருட்தந்தை ஜெய்சீலன் சொன்னது போல, அன்று எப்படி இருந்தாரோ அதே போல்தான் என்றும் இளமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்.
மிக துடிப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார். அதிலும் சிறப்பாக எனக்கு இன்னும் நிறைய வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார். நான் இறையியல் படிக்கின்ற போது 4 வருடம் எனக்கு இல்லத்தந்தையாகவும் பல நேரங்களிலே என்னுடைய இல்லத்தை சந்தித்தும் என்னுடைய தாயாரை சந்தித்தும் குடும்பத்திற்கு ஜெபத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தந்தை பொருத்தமானதாக இருக்கும் என்று இன்றைய தினம் மறைவுரை ஆற்ற கேட்டபோது உடனேயே ஏற்றுக்கொண்டு எங்களை நல்ல ஒரு சிந்தனையை வழங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட தந்தைக்கு அன்னை மரியாளுடைய சிறுவத்தை கொடுத்து அன்னை மரியாள் தொடர்ந்து அவரோடு இருக்க வேண்டும் என்று ஃபெதலீஸ் அவர்கள் அன்பு பரிசினை கொடுக்கின்றார்கள். மேலும் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குருவை பற்றி சொன்னேன் என்றால் கண்டிப்பாக நேரம் எடுக்கும். அதுவும் குறிப்பாக சென்னையிலிருந்து 10 குருக்கள் என் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். இன்னும் சிறப்பாக என்னுடைய நண்பர்கள், நாங்கள் ஏறக்குறைய 14 பேர் இருக்கின்றோம். பல பேர் உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தால் அவர்களால் இதில் பங்கு பெற முடியவில்லை. இருப்பினும் எனது உற்ற நண்பர்கள் இங்கு இருப்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அவர்களுக்கு குணநலன் சொல்ல விரும்பவில்லை, நேரம் எடுக்கும். எனவே தந்தையர்களுடைய பெயரை மட்டும் நான் சொல்கின்றேன். அருட்தந்தை லியோ அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக என்னுடைய சகோதரிகளும் மைத்துனர்களும் அனைவரும் இணைந்து இந்த பரிசினை கொடுப்பார்கள். அருட்தந்தை லியோ குயிக்காக வந்துடுங்க. அருட்தந்தை மேத்யூ ராஜன் நம்மத்தியில் இருக்கின்றார். குடும்பத்திற்கு பரிச்சயமானவர். தந்தை அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்தந்தை ஜான் சாமுவேல் குடும்பத்திலே ஒருவர், அவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான ஒரு பாடகர், நிறைய திறமை கொண்டவர் அருட்தந்தை டிசூசா மோசஸ் மாறனுடைய பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடைய சீனியர்ஸ் உற்ற நண்பர்கள் அருட்தந்தை இமானுவேல் இறையியல் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ரோமாவூரிலே படித்து 2 மாதங்களுக்கு முன்பு தான் நமது நாட்டிற்கு வந்து இப்போது கல்வியை புகட்டு கொண்டிருக்கின்றார். ஆன்மீகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு எமது நன்றிகள். அருட்தந்தை மரியல் ஆரன்ஸ் என்னுடைய உற்ற நண்பர், தற்போது ரோமாவூரியிலே இருக்கின்றார். அவங்க அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் வந்தார். அந்த நாளில் கேட்டபோது உடனே நம்மத்திலே இருக்கின்றார். அவருக்கும் எமது நன்றிகள். மேலும் என்னுடைய உற்ற நண்பர் அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் சென்ட் பீட்ஸ் பள்ளியினுடைய பிரின்சிபலாக சென்னையிலே இருக்கின்றார். அவர் மத்தியில் இருப்பது மகிழ்ச்சி. அருட்தந்தை மார்க் மண்ணின் மைந்தர், அவர் ஒரு திறமையான குருவானவர், நம் மத்தியில் இருப்பது கலந்து கொண்டதற்கு நன்றி. குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அருட்தந்தை அபிரகாம் மண்ணின் மைந்தர் உறவினர், தற்போது ஏற்காட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கு நன்றி. மேலும் அருட்தந்தை டோனி என்னுடைய உற்ற நண்பர். இப்பொழுது நாங்கள் ஒன்றாக சென்னை பெரம்பூரிலே லூதனை திருத்தலத்திலே நிர்வாக தந்தையாக இருக்கின்றார். அவர் இருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. மேலும் அருட்தந்தை மைக்கேல் லாசர் மத்தியிலே இருப்பது பெருமை. டொன்போஸ்கோ எக்மோரிலே பொருளாளர் தந்தையாக இருக்கின்றார். அவர் மத்தியிலே இருப்பது மகிழ்ச்சி. அருட்தந்தை தேவ அன்பு நண்பர், அவரும் லீவுக்கு 15 நாள் வீட்டுக்கு வந்தார். அந்தமானிலே இருக்கின்றார். அந்தமானிலே சென்னையை சார்ந்தவர், அந்தமானிலே பணிபுரிந்து கொண்டு இருக்கின்றார். மகிழ்ச்சி. அருட்தந்தை பரத் உற்ற நண்பர், தற்போது சேலத்திலே பணிபுரிந்து கொண்டு இருக்கின்றார். இதற்காக நாகர்கோவிலிருந்து நம் மத்தியிற்கு பயணம் செய்து வந்திருக்கின்றார். நன்றி. புதிய குரு இருப்பது பெரிய ஆசீர்வாதம். அருட்தந்தை ராஜசேகர் தந்தை கமிலஸ் அழைத்து வந்திருக்கின்றார். அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்தந்தை ஜோ டேனியல், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சலேசிய குரு இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே இளைஞர் இயக்குநராக மிக சிறப்பாக தந்தை அவர்கள் பணிபுரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். இனிமேல் அனைத்து தந்தையர்களுக்கும் நன்றி. இன்னும் சிறப்பாக என்னுடைய சித்தப்பா, member of the family, but we want to be grateful to you. So we thank Brother ஞான பிரகாசம் and grateful to you. அன்பு நண்பர் ஜெய்சீலன், சாரி அந்த பக்கம் இருந்ததுனால என் கண் பார்வையில் எல்லாம் போட்டேன், பட்டு உள்ளத்தில் இருக்கீங்க. ஜெய்சீலன் எல்லா நேரமும் குடும்பத்தில் நிகழ்வுகளை கலந்து கொள்வார், உற்சாகம் ஊட்டுவார். மிக சிறப்பாக தந்தை அவர்கள் பணிபுரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி.
மேலும் இந்த மண்ணின் மந்தர் குருக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இது ஒரு சிறிய விழா தான், எல்லாத்தையும் கூத்தடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களை வைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் நெருக்கமானவர்களோடு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே மண்ணின் மைந்தர் குருக்கள் பல விதத்தில் எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். இன்னும் சிறப்பாக இந்த பங்கு தந்தை அருள் தந்தை எம்ஏ ஆண்டனி அவர்கள் குடும்பத்தினுடைய ஆன்மீக வழிகாட்டியாக பல வருடங்களாக, அதிலும் குறிப்பாக என்னுடைய தந்தைக்கு நல்ல நண்பராக இருந்திருக்கின்றார். அவர் முக்கியமான மீட்டிங் காரணமாக இதில் கலந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அருட்சகோதரிகள் இங்கு இருக்கின்றார்கள். குறிப்பாக மர்சி அக்கா கேட்டவுடனே பெரிய உதவி செய்திருக்கின்றார்கள். அருட்சகோதரிகள் அவர்களை முன்னே வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சிஸ்டர் புனிதா, த சுப்பீரியர் ஆஃப் கொசோவப்பட்டி, ப்ளீஸ் கம் சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆல்டர் மிக அருமையாக இருக்கின்றது. தேங்க்யூ. சிஸ்டர் ஞானமணி அவர்களும் நமக்கு உதவி இருக்கின்றார்கள். ஆல்டர் டெக்கரேஷன். பஞ்சம்பட்டியிலிருந்து வந்து அக்காவினுடைய நட்பு சகோதரி. அதே போல் சிஸ்டர் அனுஷியா, கருங்குளம் கான்வென்ட்டினுடைய சுப்பீரியர் நம்ம மத்தியிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி. அருட்சகோதரி ஜோதி கொசோவப்பட்டி கான்வென்ட்டிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எமது நன்றி. வாங்க சிஸ்டர். மேலும் அருட்சகோதரி லீமா ஐரிஸ் பிரசன்டேஷன் சென்னையில் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்ம மத்தியிலே இருப்பது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. சகோதரி லீமா. மேலும் என்னுடைய சகோதரி ரெக்ஸலினா விலா செல்வி பழனியிலே குடும்பத்தின் சார்பாக என்ன இருந்தாலும் அருட்சகோதரி முன்னால் செல்வி. மேலும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இங்கே இருக்கின்றார்கள். திரு இருதயராஜ் பல வருடங்களாக பாடற் குழுவினுடைய இங்கு வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். எங்கள் குடும்பத்தில் என்ன நிகழ்வு நடந்தாலும் சார் இருப்பார். நல்ல ஆன்மீகத்தில் நம்மை இட்டு செல்வார்கள். திரு இதயராஜ் அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் திரு சவரியார் ஆசிரியர், சவரியம்மாள் டீச்சர் மற்றும் பாப்பாக்கா குடும்பத்தில் துபியாசன்ன எல்லோருக்கும் இருக்கின்ற அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வை பெரிய அளவில் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சின்ன அளவில் வச்சுக்கலாம் அப்படின்னு புரிட்டோ நோனோ 400-500 ஊரை கூட்டணும் செய்யணும் அப்படின்னாரு. பட்டு அந்த ஒரு பாசம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் முக்கியம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பிரிட்டோ தலைமையேற்று இந்த விழாவை சிறப்பித்து இருக்கின்றார்கள். பிரிட்டோ ரொம்ப நன்றி உமது அன்புக்கு, பாசத்திற்கு. அதே போல் ஃபெதலிஸ் அமைதியானவர், எதையும் அருமையாக செய்யக்கூடியவர், அம்மாவை மிக நல்ல முறையில் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஸோ ஃபெதலிஸ் ரொம்ப நன்றி. குடும்பம், பிரிட்டோ குடும்பம், ஃபெதலிஸ் குடும்பம் இருவருக்கும் நன்றி. இன்னும் சிறப்பாக அக்கா மர்சி எல்லா ஏற்பாடுகளும் குவைட்டாக செய்தது. மர்சி, செல்வி, பிரிட்டோ, ஃபெதலி 3 பேர் அவங்களுடைய குடும்பங்கள் இணைந்து இதை செய்திருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து என்னுடைய சித்தப்பா குடும்பம், சித்தப்பா அங்கே இருக்கிறாங்க. அதே போல் குடும்பத்தில் ஜூலி அக்கா குடும்பம், லீமா குடும்பம் மற்றும் இல்லாக்கா குடும்பம், மாமா லிவி இருக்காங்க. அருட்சகோதரி செல்வி மற்றும் வசந்தா குடும்பம், இந்த 2 குடும்பங்களும் இணைந்த ஒரு குடும்பம். அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் உறவுகள், நெருக்கமான உறவுகள் இங்கே இருக்கின்றீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏனென்றால் உங்களுடைய பங்களிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றது. உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு என்றும் தேவை. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் சிறப்பாக நான் திருப்பள்ளியில் தான் பார்க்குறேன். என்னுடைய உற்ற நண்பர் சென்னையிலிருந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனந்த் குடும்பம் இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லா விதத்திலும் எனக்கு உதவியாக வழிகாட்டி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனந்த் அண்ட் ஃபேமிலி, தேங்க்யூ ஃபார் கம்மிங், ஃபார் கிவிங் மீ சர்ப்ரைஸ். காட் பிளஸ் யூ. மற்ற அனைவருக்கும் நன்றி.
திருப்பலி முடிந்த பிறகு அக்கா வீட்டில் மசி வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். இன்று அருட்தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்கள் எவ்வளவு அருமையானவர், உன்னதமானவர் என்பதை அதிகமாக சுவைத்தவர்கள் இந்த கம்பேனியன்ஸ். அவர் எல்லாரையுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். எப்பொழுதுமே எல்லோரையும், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து நிலையினரையும் மனதார வாழ்த்துபவர். அவரை வாழ்த்த, அவர் நன்றி சொல்ல வாய்ப்பு கொடுக்காதவர் கூட அவர்தான். அதனால தான் இப்போது வலுக்கட்டாயமாக இந்த ஒரு வாய்ப்பை பறித்து கொண்டோம். எங்களுடைய கான்ஸ்டியூஷனில் டான் போஸ்கோ பற்றி சொல்லுவாங்க, ஸ்ப்ளெண்டிட் பிளெண்டிங் ஆஃப் நேச்சர் அண்ட் கிரேஸ். அதை விளக்கும் பொழுது எங்களுடைய நாய்ஸ் மாஸ்டர் எப்படி அந்த இயற்கையும் அது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய அருளும் ஒன்றென கலந்தது என்பதை விளக்குவதற்காக எங்களுடைய நாய்ஸ் மாஸ்டர் இந்த டீ ஆத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். எப்படி ஒரு டிகாஷன், ஒரு மில்க் எப்படி மிக்ஸ் ஆகுது என்று அவர் அதை காண்பித்தார். ஃபாதர் ஆண்ட்ரூஸை பற்றி பேசும்பொழுது இங்கே இந்த ஒரு நேரத்திலே பார்த்தோம் எவ்வளவு இலகிய மனம் அவருடையது என்பதை நாம் நன்றாக பார்த்திருக்கின்றோம். மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் ஒன்றாக இணைகின்ற இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட காலத்தில் இப்படி மனிதனுக்கு மனிதனாக, ஒரு குருவாக, ஒரு துறவியாக இருந்து இறைத்தன்மையும் ஆசிரியம் வழங்குகின்ற ஒரு அருமையான உன்னத மனிதராகவும் மிக சிறந்த ஆண்டவருக்கு உகந்த ஒரு குருவாகவும் துறவியாகவும் இருப்பவர் அருட்தந்தை ஆண்ட்ரூஸ் என்பதில், கம்பேனியன்ஸ் நண்பர்கள் என்பதில் பெருமை கொள்கின்றோம். இங்கே இருக்கின்ற ஃபாதர் கமிலஸ் மற்றும் ஃபாதர் ஆரோக்கியசாமியை தவிர மற்ற எல்லாரையும் அவர் நண்பர் என்று தான் சொன்னார். அவருடைய நண்பர் கூட்டம் பல வயதினரை கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தில் கூட நான் அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருக்கின்றது. எல்லோருமே அவருடைய நண்பர் வட்டம் என்பது மிக பெரியது. அனைவரையும் அரவணைக்கக்கூடிய அன்பு தந்தை அவர்கள். மேலும் டொன் போஸ்கோவை பற்றி சொல்லும் பொழுது ஃப்ரெண்ட் ஆஃப் யூத் அண்ட் ஃபாதர் ஆஃப் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இளையோரின் நண்பர், ஏழைகளின் தந்தை. அது தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு மிக பொருத்தமாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். இளையோரோடு, பல நிலையினரோடு, பல வயதினரோடு மிகவும் நட்பாக பழகக்கூடிய ஒரு அருமையான ஒரு தந்தை. அதோடு சேர்த்து தேவையில் இருப்பவர்களுக்கு, ஏழைகளுக்கு, கொஞ்சம் கஷ்டப்படுபவர்களுக்கு வெளியில் தெரியாமல் தந்தை பாசத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான தந்தை ஃபாதர் ஆண்ட்ரூஸ் அவர்கள். இதனுடைய ஆணி வேர் குடும்பத்தினருடைய அன்பையும் நாங்கள் அதிகமாக சுவைத்திருக்கின்றோம். இந்த ஒரு ஆசீர்வாதம், அருள் அவருக்கு இந்த ஒரு குடும்பத்திலிருந்து கிடைத்திருக்கின்றது. எனவே குறிப்பாக நண்பர்கள் என்ற முறையில் அனைவரின் சார்பாக அருட்தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். நம்முடைய ஃபாதர் கமிலஸ் பிரசங்கத்தில் சொன்னது போல, இறை சித்தம், இறை பிரசன்னம், இறை வார்த்தை, இவைகளை அதனால தான் ஃபாதர் எப்பவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் இந்த பிரசங்கத்தை கொடுத்திருப்பார். அருட்தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு இறை சித்தம் அபரிவிதமாக தொடர்ந்து இருக்கவும், ஆண்ட்ரூஸ் அவர்களுடன் இறை பிரசன்னம், அவருடைய இறை பிரசன்னம் இன்னும் பல பேரை சென்றடையவும், அவருடைய வார்த்தை இறை வார்த்தைகளாக பலருக்கு ஆறுதலாக இருக்கவும் இறைவன் அவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்க மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எம் இறைவா, இவ்வொரு அடையாளத்தின் ஆற்றலால் நாங்கள் உமது திருவுளப்படி பணிபுரிவதில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு உமது அன்பின் சாட்சிகளாய் உலகில் நாங்கள் துலங்கி அழியா நலன்களையே உறுதியுடன் தேட ஆற்றல் பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. Oh,